நம்ம எல்லாரும் கோடிங் எழுதுனதுக்கு அடுத்து ரன் பண்ணுவோம். ரன் பண்ணதுக்கு அடுத்து கம்ப்யூட்டர் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி பாதி பேருக்கு தெரியுது. அதை பத்தி தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்னு பார்த்தோம்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதை தான் நம்ம வந்து பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவோம், இல்ல மிஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஆனா நம்ம எழுதுற கோடிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல இருக்கு. லைக் வந்து ஹேஸ், இன்க்ளூடு, ஸ்கேன்எஃப், இஃப், எல்ஸ், பிரிண்ட்எஃப், ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல இருக்கு. பட் ஆனா கம்ப்யூட்டருக்கு வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் புரியும். இந்த இடத்துல தான் நமக்கு கம்பைலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது. அது எப்படி அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து நீங்க இங்கிலீஷ்ல பேசினா புரியும், தமிழ்ல பேசினா புரியும். ஒருத்தவங்க வந்து என்கிட்ட அரபியில வந்து பேசுறாங்க அப்படின்னா எனக்கு சுத்தமா புரியாது. அப்போ ஒரு டிரான்ஸ்லேட்டர் யாராவது ஒருத்தர் வந்து அவர் அரபியில பேசுறத எனக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட்டோ இல்ல இங்கிலீஷ்ல பண்ணாவோ எனக்கு வந்து புரியும். அதே மாதிரி கம்பைலர் அப்படிங்கிறவருக்கு வந்து நம்ம எழுதுற அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாவே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இங்க போட்டிருக்காங்க. நம்ம எழுதுற அந்த சோர்ஸ் ப்ரோக்ராமை வந்து ஒரு மிஷின் லெவல் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்றது தான் வந்து கம்பைலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எக்ஸிக்யூட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேயா? ஸோ இப்போ கம்பைலேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பை என்னோட சோர்ஸ் ப்ரோக்ராமை மிஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷனா கன்வெர்ட் பண்ண போகுது. அப்புறம் என்னோட ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு வந்து அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இதுதான் வந்து கம்பைலேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன். ஓகே, ஸோ எதுக்காண்டி வந்து கம்பைலேஷன் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதுறது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ். நம்ம இங்கிலீஷ்ல எழுதுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால சி இஸ் அ ஹை லெவல் லாங்குவேஜ். அப்புறம் கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும் சொல்லியிருந்தோம், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சிடும். கம்பைலர் தான் என்ன பண்ணுவாரு, சி கோடை வந்து மிஷின் லாங்குவேஜா, தட் மீன்ஸ் மிஷின் கோடா வந்து கன்வெர்ட் பண்ணுவாரு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா. அட் த சேம் டைம் கம்பைலர் வந்து எனக்கு ஒன்லி மிஷின் லெவல் லாங்குவேஜா மட்டும் கன்வெர்ட் பண்ணாது. நான் என் ப்ரோக்ராம்ல ஏதாவது எரர் விட்டுருந்தேன் அப்படின்னாலும் அதை வந்து எனக்கு சொல்லும். ஸோ அதான் எரர் ஆர் டிடெக்டட் பிஃபோர் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்றோம். எழுதுற ப்ரோக்ராம் வந்து எப்படி அவுட்புட்டா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம் இல்லையா, ஏதாவது ஒரு அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம். அதை வந்து .c அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருவோம். அதுக்கடுத்து நான் எப்போ ரன் பண்றேனோ அப்போ வந்து ப்ரீ ப்ராசஸர் அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் ஸ்டேஜா வரும். அதுக்கடுத்து அந்த ப்ரீ ப்ராசஸர் ஸ்டேஜுக்கு அடுத்து கம்பைலர், அப்படியே வரிசையா அசம்பிளர், லிங்கர் இப்படின்னு போயிட்டு இருக்கும். ஓகேவா? இதை பத்தி நான் டீட்டெயிலா இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். எக்ஸாம்ல வந்து இந்த டயக்ராம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது என்ன அப்படின்னா, நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுனதுக்கு அடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப்ல வந்து என்ன ஃபைலா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது, இந்த .i, .s எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதை பத்தியுமே நம்ம ஃபுல்லா பாக்குறப்ப புரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து வந்துடலாம். நம்ம எழுத போற ப்ரோக்ராம் எல்லாருமே எழுதுவோம். ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஆனால் அந்த ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராமரால நம்ம தான் எழுதுவோம். அதான் ப்ரோக்ராமர் வந்து ரிட்டன் பை ப்ரோக்ராமர், நம்ம தான் எழுத போறோம். இதை வந்து நம்ம என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருப்போம், .c எக்ஸ்டென்ஷன்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருப்போம். எக்ஸாம்பிள் sum.c அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம். நம்ம ப்ரோக்ராம் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நான் வந்து ப்ரோக்ராம் எழுதிட்டேன். இப்போ நான் வந்து ரன் பண்ண போறேன். ரன் பண்ணதுக்கு அடுத்து எனக்கு ப்ரீ ப்ராசஸர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகும். இந்த ஸ்டேட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நான் எழுதியிருக்கேன் இல்லையா, அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். ஏன்னா இது தேவையில்ல, அது நம்ம வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மட்டும்தான் இந்த கமெண்ட்டை வந்து எழுதி வச்சிருக்கோம். அதனால இட்ஸ் ரிமூவ்ஸ் கமெண்ட்ஸ். ஓகேவா? தென் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பை வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு இது டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டிஃபைன் ஹேஸ் டிஃபைன் பை 3.14 அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல, இது வந்து எனக்கு ப்ரீ ப்ராசஸர் ஸ்டேஜ்ல என்ன ஆயிடும்னா, இந்த லைனை எடுத்துட்டு எங்கெல்லாம் நான் அந்த பையை கொடுத்துருக்கேனோ அந்த இடத்துலலாம் இந்த 3.14 அப்படிங்கிறது வந்துடும். இங்க அந்த பை இருக்கா, இந்த பை இருக்கிற இடத்துல எனக்கு 3.14 அப்படின்னு எடுத்துரும். அதான் எக்ஸ்பேண்ட் மேக்ரோஸ் ஹேஸ் டிஃபைன், இது பண்ணியிருக்கிற எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிரும். நெக்ஸ்ட் ஹேஸ் இன்க்ளூட், இந்த ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சிரும். இப்போ நான் printfல வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்ல மாத்திரும். இதெல்லாம் நம்ம வந்து டீப்பா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ப்ரோக்ராம் எழுதுறத அது எப்படி வந்து எனக்கு அவுட்புட்டா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும்தான். ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டேஜ்ல இது நடக்கும். என்ன பண்ணும், கமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணும். இன்னொரு இந்த பை வேல்யூஸை வந்து எக்ஸாக்ட் வேல்யூவா வந்து கோடிங்ல கொடுத்துரும்.
நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேஸ் இன்க்ளூட் ஸ்டுடியோ வந்து என்ன இது அப்படிங்கறத பத்தி ஒரு டிக்ளரேஷன் மாதிரி கொடுக்கும். இதெல்லாம் வந்து நமக்கே தெரியாம வந்து பேக் அண்ட் ப்ராசஸ்ல நடந்துட்டு இருக்க ஒரு ப்ராசஸ். இப்போ நம்ம வந்து ப்ரீ ப்ராசஸர் ஸ்டேஜ் முடிச்சாச்சு. அப்புறம் தான் கம்பைலர் ஸ்டேஜுக்கு வருது. நம்ம சொல்லியிருந்தோம் கம்பைலர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், எரர் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணும்னு சொல்லியிருந்தோம். அதான் இட்ஸ் செக் த சின்டாக்சஸ் எரர், இந்த மாதிரி ஏதாவது எரர் விட்டுருக்குமா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணும். தென் வந்து நான் கொடுத்துருக்க அந்த கோடை வந்து அசம்பிளி லெவல் கோடா வந்து மாற்றும். ஓகேவா, நம்ம வந்து டைரக்டா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸுங்கிறது வந்து அசம்பிளர் வந்து வேலை பார்க்கும். எப்படின்னா கம்பைலரோட ஒர்க்குனால. ஸோ அதனால கோட் நம்ம பண்ணியிருக்க வந்து அசம்பிளி லெவல் கோடா மாற்றும். இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல ஹேஸ் இன்க்ளூட் ஸ்டுடியோ வச்சு பிரிண்ட்எஃப் ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அது ஃபுல்லாவே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பிளர் கோடா வந்து மாறிடும். ஓகேவா, கம்பைலர் என்ன பண்ணுது, ஒரு கோடா அசம்பிளர் கோடா கன்வெர்ட் பண்ணுது. ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா அதை வந்து செக் பண்ணி நமக்கு சொல்லுது. எரர்ஸ் மீன்ஸ் மிஸ்ஸிங் செமிகோலன், நம்ம ஏதாவது செமிகோலன் மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது வேரியபிளை டிக்ளேர் பண்ணாமே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம், அப்புறம் ராங் டேட்டா டைப்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இதோட அவுட்புட் எனக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஃபைலா வந்து வரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசம்பிளர். அசம்பிளர் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா, நான் கொடுத்துருக்க அந்த அசம்பிளி லெவல் கோடு இருக்கு இல்லையா, கம்பைலர்ல இருந்து வர அவுட்புட் எனக்கு அசம்பிளி கோடா இருக்கும். இந்த கோடை எனக்கு வந்து பைனரி கோடா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகுது. தட் மீன்ஸ் மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகுது. இது வந்து எனக்கு ஆப்ஜெக்ட் ஃபைலை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைலை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ வரைக்குமே என்னோட கோடு வந்து ரேம்ல போய் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிங்கர். இந்த லிங்கர் வந்து எனக்கு என்ன வேலை பார்த்து கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா, நான் எழுதிருப்பேன்ல எஸ்டிடிஐயோட வச்சு கோனியோட வச்சு இந்த ஃபைல்லாம் வந்து எங்க எக்ஸாக்டா இருக்கோ அங்க போய் எனக்கு வந்து லிங்க் பண்ணி கொடுக்கறதா இதோட வேலை. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல, டர்போ C++ல ஒரு ஃபைல் லொகேஷன்ல கீழே வந்து எஸ்டிடியோட இருக்கு, மேத்தடோட இருக்கு, ஏகப்பட்ட ஃபைல்ஸ் வந்து ப்ரீடிஃபைண்டா கோட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்துருந்தோம். அந்த ஃபைல்ல போய் எனக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லிங்க் பண்ணி கொடுக்கும். அதான் நம்ம லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம்ல, printf scanf, இது ஃபுல்லா stdoi.hல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸை ஃபுல்லா எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஃபைலோட லிங்க் பண்ணி கொடுக்குது. அடுத்து ரிசால்வ் த ஃபங்க்ஷன்ஸ் கால் லைக் அந்த printf scanf இதெல்லாம் வந்து எந்த ஃபைலையோ அதில் போய் எனக்கு வந்து லிங்க் பண்ணி கொடுக்குது. சேம் தான் மீனிங். லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து வேற வேற ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதை பத்தி பேசுறாங்க. இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா 2 கொடுத்துருக்காங்க, ஆனா மீனிங் வந்து ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, அதான் லிங்க்ஸ் வித் த stdio.h லைப்ரரி. அதுக்கு அடுத்து இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா .exec ஃபைலா வந்து எனக்கு exe ஃபைலா வந்து எனக்கு பண்ணி கொடுக்கும். தட் மீன்ஸ் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா எனக்கு மாற்றி கொடுக்கும். இப்போ அந்த .exe ஃபைலை வந்து நம்ம வந்து லோட் பண்ண போறோம். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேம்ல லோட் பண்ண போறோம். ரேம் எங்க இருக்கும், நம்மளோட கம்ப்யூட்டருக்கு உள்ள இருக்கும். அது ஒரு காம்போனன்ட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள இது வந்து லோட் பண்ணி வைக்க போகுது. அப்பனா தான் வந்து CPU-ஆல எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்புறம் வந்து என்ன நடக்குது, லோட்ஸ் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இன்டு த மெயின் மெமரி. மெயின் மெமரி மீன்ஸ் இந்த இடத்துல ரேம் தான் சொல்றோம். ஓகேவா, ப்ரிப்பேர்ஸ் அ ப்ரோக்ராம் ஃபார் எக்ஸிக்யூஷன். இதுக்கு அடுத்து நம்ம ப்ரோக்ராம் வந்து CPU-ல போய் எக்ஸிக்யூட் ஆக போகுது. அவ்வளவுதான். இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்து எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜ்ல வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா CPU வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனோ அதை வந்து லைன் பை லைன் ரீட் பண்ணி எனக்கு வந்து ஆன்சரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ எனக்கு அவுட்புட்ல அந்த ஆன்சர் என்ன அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிடுது. ஓகேவா, ஸோ இதை ஒரு சின்ன சம்மரி மாதிரி பார்ப்போம். ஈஸியான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதிடுறோம், எழுதினதுக்கப்புறம் ரன் பண்ணுறோம். ரன் பண்ணதுக்கு இது ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டேஜில் போயிட்டு எனக்கு கமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணுது, மேக்ரோஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுச்சு, அப்புறம் stdio.h இது மாதிரிலாம் நமக்கு வந்து பண்ணுச்சு. அடுத்து என்ன பண்ணுச்சு, கம்பைலர் வந்து எனக்கு ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுச்சு. இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு அசம்பிளி லெவல் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணிடுச்சு. அந்த அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் அடுத்த ஸ்டெப்ல எனக்கு மிஷின் கோடா கன்வெர்ட் ஆச்சு. தட் மீன்ஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் ஆச்சு. அடுத்து லிங்கர் ஸ்டேஜ் வந்து எனக்கு வந்து printf scanf அப்புறம் வந்து getch இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஃபைலையும் எங்க இருக்கு அப்படிங்கறத போய் தேடி அங்க லிங்க் பண்ணுச்சு. லோடர் என்ன பண்ணுச்சு, என்னோட ரேம்ல போய் லோட் பண்ணுச்சு, என்னோட கம்ப்யூட்டரோட ரேம்ல போய் லோட் பண்ணுச்சு. ரேம்ல இருந்து CPU வந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணும். ஏன்னா CPU தானே சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இதுதான் எல்லா வேலையும் பார்த்து கொடுக்க போறது. அந்த CPU ரேம்ல இருந்து எடுத்துட்டு ஒவ்வொரு லைன் பை லைனா எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கடுத்து என்னோட அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆச்சு. இதுல இன்னொன்று மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டேஜ் முடிச்சதுக்கு அடுத்து .in வரும்,
அதுக்கடுத்து கம்பைலர் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கடுத்து டாட் எஸ்ன்னு வரும். அடுத்து அசம்பிளர் முடிச்சதுக்கடுத்து டாட் ஆப்ஜெக்ட் ஃபைல்னு வரும். அதுக்கடுத்து EXE எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ISO வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ISO சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சி ப்ரோக்ராம் எழுதுறோம், அடுத்து IESO, கடைசியா என்னோட எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா மாறிடுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட அப்ரிசியேஷன் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பை.